ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுட்டெரிக்கும் வெயிலில் புது உத்வேகத்துடன் உந்து சக்தியாக இந்த நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் 10ஆம் தேதி, தமிழ் மாதம் மாசி 27, செவ்வாய்க்கிழமை, பிரதமை தேய்பிறை, உத்திரன் நட்சத்திரம், சூலம் நாமயோகம், பாலவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சிக்கனம் செய்ய தேவையான நாள். ஏனென்றால் உபரி செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே அளவுக்கு பணவரவும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே வருகின்ற பணத்தை சேமிக்க இன்று நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் தடை உண்டாகும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்க கூட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசிக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான குழப்பமும் ஞாபகம் வரதையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடுகளும் புதிய நண்பர்களையும் புதிய ஒரு முன்னோட்டத்தையும் காணக்கூடிய நாளாக இன்று இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய துறையில் முதலீடு செய்வீர்கள். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாகனங்களில் கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை. எதுவும் அஜாக்கிரதையாக இருந்தால் ஏதேனும் ஒரு சிறு சிராய்ப்பு, ஒரு சிறு காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களில் கையாளுவதில் கவனம் தேவை. பேச்சுவார்த்தைகளில் மிக கவனம் தேவை. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு இல்லத்துணையுடன் சண்டை சச்சரவுகள் மேலோங்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இல்வாழ்க்கை இன்று சிறப்பாக இருக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கடந்த 2 வாரங்களாக இருந்து வந்த சளி தொந்தரவு, காய்ச்சல் போன்ற உபாதைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாளாக இன்று இருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நினைத்த பொருட்களை நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்றை வாங்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏதேனும் ஒரு பொருள் வாங்க. பூரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக குடும்ப உறுப்பினர்களால் நன்மைகள் ஏற்படும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகரிக்கும். கட்டுக் கொடுத்த வேண்டும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பயணம் நிறைந்த நாளாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய கோபத்தின் காரணமாக சில வார்த்தைகளை விட்டுவிடுவீர்கள். ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நிமித்தமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ அல்லது ஆன்மீக நிமித்தமாகவோ பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். துலாம் ராசியில் பிறந்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகவில்லை என்றாலும் தகப்பனாருக்கோ தாய்க்கோ குழந்தைகளுக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டு. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கூட பணிபுரியும் சக பணியாளர்கள் மூலமாக தொல்லை தொந்தரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணியாளர்களின் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுடைய பணவரவு அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதுக்கு நிகரான செலவுகளும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் சிறப்பாக முடிவடையும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேறும். அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதால் இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கும். அதே போல் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதீத விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் நினைத்திருந்த ஒன்றை இன்று செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் தயவுசெய்து வேண்டாம். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக நல்லா பழகியவர்களுடன் சின்ன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும்.
ரேவதியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும். இன்று சந்திரமானப்படி 16வது நாள், அதாவது இஷ்டி. அது என்ன சார் இஷ்டி? சஷ்டி கேள்விப்பட்டிருக்கு, அது என்ன சார் இஷ்டி நீங்கள் சொல்லலாம். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமையில் இன்று ஔபாசன அக்னி என்று சொல்லக்கூடிய ஹோமங்கள் நடத்த இன்று சிறப்பான நாள். சில பேர் வீடு கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, கணபதி ஹோமம் பண்ணலான்னு நினைப்பீங்க. அது மாதிரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள். சார் மணி 8 மணிக்கு சொல்கிறீங்களே, இதுக்கு மேலே நாங்கள் எப்படி கணபதி ஹோமம் பண்ணுறது, ஐயர் கிடைக்க மாட்டார் அப்படின்னா, அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இஷ்டி வரும்ல, அடுத்து இன்னிலேருந்து அடுத்த 31வது நாள், அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பல்குண பகுடம் என்ற நாள், இன்று பல்குண மாதத்தினுடைய தேய்பிறை துவங்குகிறது. ஸோ இன்று யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கடன் தரணும், கடன் வந்து அழியவே மாட்டேங்குது, கடன் குறையவே மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்கள, அவங்க இன்றைக்கி இருக்கிற பணத்தில் யார் யார் கடன் தரணுமோ அவங்க பேரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வைங்க. இந்த தேய்பிறை ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுடைய கடனுக்கு தேய்பிறை வரும். கடன் 1 லட்சம் இருக்குதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி 0 ஆகிடும். ஸோ இது போன்ற சிறப்பான நாள். அதே போல் சத்திய போக்தர் தீர்த்தமாக, அதாவது மாத்தோ சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது, குருமார்கள், அந்த குருமார்கள் ஒருவரான சாத்திய போக்தர் நினைவு நாள் என்று ராகவேந்தர் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு. இல்லை சார் எங்கள் ஊரில் ராகவேந்தர் கோயில் இல்லை அப்படின்னா சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, இது போன்ற தபசீலர்கள் வாழ்ந்து அவர்களுக்கு நினைவு சின்னங்களோ அல்லது சிலைகளோ வைத்திருக்கக்கூடிய போகர் சித்தர், காளாங்கிநாதர் சேலத்தில், இந்த மாதிரி ஏதோ ஒரு சித்தர் வழிபாடை இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனம் சாந்தி அடையும். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம். இன்றைக்கி என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பார்ப்போம். ஸோ இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று கர்ப்பதானம், பூமுடிக்க, சீமந்தம், அன்னதானம் செய்ய, உபநயம் செய்ய, காது குத்த, வித்யாரம்பம் செய்ய, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல நாள். அதே மாதிரி குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய புதுமண தம்பதிகள் சாந்தி முகூர்த்தம் செய்ய என்ற நல்ல நாள். பெயர் சூட்டல், சாதம் ஊட்டல், முடிவாங்கல், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல நாள். அதே போல் இன்று முதலாக ஒரு பதவியேற்க இன்றைய தினம் நல்ல தினம். அதே போல் உலோகம், வீட்டில் தேவையான உலோகங்கள், மெட்டல்ஸ், தங்கம், வெள்ளி, இது போன்ற உலோகங்கள் வாங்க, வீடு கட்டுறதுக்கான இரும்புகள் வாங்கலாம் இன்றைக்கி நல்ல நாள். மரம் வாங்க, சித்திரை வேலைப்பாடுகள் செய்ய, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல நாள். வீட்டில் ஏதாவது ஆல்டர்னேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக போகும். நேயர்களே, இன்றைய தினத்தினுடைய ராசி பலனை பார்த்தோம், இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய கேள்வியாளர்களினுடைய கேள்விக்கு நல்லதொரு பதிலை பார்ப்போம். நேர்களே, நம்முடைய முதல் கேள்வியாளர் பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். என் பெயர் அகிலா. எனக்கு ஜூன் 8ஆம் தேதி 2019 அன்று மாலை சரியாக 6:47 ஆண் குழந்தை பிறந்தது. பலர் மகம் நட்சத்திரம் என்கிறார்கள், சிலர் ஆயில்யம் நட்சத்திரம் என்கிறார்கள். எனக்கு இதுவே ஒரு குழப்பமாக இருக்கிறது. எந்த நட்சத்திரம் என் குழந்தை, அவனது வாழ்க்கை எப்படி இருக்குன்றிருக்கீங்க. அதாவது சந்திரன் வந்து சிம்ம ராசியில் 0.51 டிகிரியில் இருக்குது. மகா நட்சத்திரம் 1ஆம் பாதமாக உங்கள் பையன். அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னா அவர் மாலை 5:41 முன்னாடி பிறந்திருக்கணும். இவர் 6:47, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 11 நிமிஷம் சேர்த்து தான் இருக்குது. 5:30 மேலவே வந்து மகம் வந்துடுது. அதனால் அவர் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். லக்கணத்திலே கூறியிருக்கிறார். லக்கணாதிபதி செவ்வாய் லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அவருடைய வீடு கொடுத்த புதன் பகவானும் சொந்த வீட்டில் இருக்கார். பையன் சிறப்பாக எதிர்காலம் இருக்குமா, எந்த விதமான கவலையும் இல்லை. இவங்களுக்கு போல் பல பேருக்கு வந்து இந்த எந்த நட்சத்திரம்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், குழப்பம். அவங்களுக்கு ஒரு எளிய வழி, கூகுளில் போய் நீங்கள் ஹொசூர் ஹோரோஸ்கோப் ஆன்லைன் ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஜென்ரேஷன் பர்த் சார்ட்னு போட்டிங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அதிலே உங்களுடைய பிறந்த ஜாதகம் திருக்கணித முறைப்படி கரெக்டாக இருக்கும். ஸோ ஜாதகம் இல்லாதவங்க யாராக இருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேங்க இல்லைங்க, கூகுளில் போய் ஹொசூர் ஹோரோஸ்கோப் ஆன்லைன்.comனு போட்டிங்கன்னா அது ஒரு இலவச சேவை, எந்த விதமான கட்டணமும் கிடையாது. நீங்கள் அதில் போய் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 தகவலையும் சரியாக போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ஜாதகம் பிரிண்ட் வரும். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இலவசமாகவே கிடைக்கும். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் அவங்க வசூல் பண்ணுறதில்ல. அடுத்த நேயரை சந்திப்போம். நேரடியாக நம்முடைய 2வது கேள்வியாளர் பெயர் ஜேசன் மகேஷ், ஜாஸ் மகேஷ். அவர் வந்து பிறந்த தேதி 24 மார்ச் 1997 காலை 6:05 பிறந்திருக்கார். இவர், நான் படித்து முடித்து 3 வருடங்கள் ஆகின்றனது. எனக்கு பெரிதாக வேலை ஒன்றும் அமையவில்லை சார். எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டா அல்லது மிகப்பெரிய வெற்றி எனக்கு உண்டான்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய ஜாதகப்படி இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் அதிகபட்சம் ஜூன் மாதத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுக்கு திருசங்கு அமைப்பில் கிரகங்கள்லாம் மாட்டியிருக்கு, அதான் ப்ராப்ளம். 5 கிரகம் மீன ராசியில் அடைபட்டிருக்கு. லக்கணத்தில் 4 கிரகம் சந்திரன் செவ்வாய் ராகு. அந்தாண்ட மீன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி கேது. குரு மட்டும்தான் நீசமாக மகரத்தில் இருக்குது. மீதி எல்லா கிரகமுமே வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்துலேயே 7 இருக்குது. ஸோ திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய வாழ்க்கை உண்டு. ஸோ முடிஞ்சால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஸோ 97 பிறந்திருக்கீங்க, அப்போ உங்களுடைய வயது வந்து 23 வயது இருக்கும். இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நேர்களே, இன்றைய 2 கேள்வியாளர்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.